வந்து உடல் உறுப்போட உஷ்ணம் வந்து சமநிலையில இல்ல. உங்க லிவர் வந்து சீக்கிரமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதோட தன்மை இழந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு சின்னதா ஒரு கஷாயம், இத வந்து செஞ்சு குடிச்சிட்டே வாங்க. அது கண்டிப்பா வந்து எல்லா உறுப்பையும் சமநிலைப்படுத்தி, உங்க உடல் உஷ்ணத்தையும் குறைக்க செய்யும். முடி கொட்டுதல் தானா நிக்கிறதையும் நீங்க வந்து நல்லா பார்க்க முடியும். நன்னாரி வேரு. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்கறாங்க. இது எங்க சார் கிடைக்குது அப்படின்ட்டு. சாதாரணமா நாட்டு மருந்து கடையில போயிட்டு நீங்க கேட்டே குடிக்கலாம். எந்த விதமான மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும், கண்டிப்பா இந்த கஷாயத்த குடிக்கலாம். நம்ம வீடியோக்குள்ள சொல்லக்கூடிய எந்த விதமான கஷாயமும் வந்து பார்த்தீங்கன்னா, உணவு பொருள்லேருந்து எடுத்ததே தவிர, மூலிகையா அத வந்து நீங்க ஒரு மருத்துவமா பார்க்காம, வீட்ல சாதாரணமா செஞ்சு குடிக்கக்கூடிய ஒரு டீ மாதிரி இத செஞ்சு குடிங்க. ஸோ நன்னாரி வேர். நன்னாரி வேர் நீங்க கடையில கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே எளிமையா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பரங்கி சக்கைன்னு சொல்லுவாங்க. அதுவுமே அங்க கிடைக்கும். பரங்கி சக்கை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இது கூட வந்து வீட்ல நீங்க எடுக்கக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது கூட வந்து கொஞ்சம் பனவெல்லம். சரி பனவெல்லம் வந்து சுகர் பேஷண்ட் இருக்கு அப்படின்னா, பனவெல்லம் எடுத்துக்கலாம். இல்ல சார் நான் எடுக்கிறது இல்ல அப்படின்னா, பனவெல்லம் எடுக்காதீங்க. பனவெல்லம் எடுக்காம நீங்க வந்து இத மட்டும் செஞ்சு குடிங்க. இப்ப இது 3 என்ன பண்ணுங்க, ஒரு 10 கிராம் அளவு எடுத்து ஒரு தண்ணீல போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம், இத வடிகட்டி காலை, மாலை இருவேளையுமே வந்து ஒரு டீ மாதிரி நீங்க குடிச்சிட்டே வர வர உங்களுடைய உள் உறுப்புகள் வந்து பலமாகும். உள் உறுப்புகள்ல இருக்கக்கூடிய உஷ்ணங்கள் தெளிஞ்சு அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய கழிவுகளும் வந்து இல்லாம போறத நீங்க கண்கூடா பார்க்கலாம்.